ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயா ரிவர்க்ஸ். இப்போ நீங்கள் ஒரு ப்ளவுஸ் டிசைன் பண்ண போகிறீங்கன்னா அந்த சாரீக்கு மேட்சாக எப்படி ஒரு சில்க் த்ரெட் வந்து ஷேடு இல்லைனா ஸ்டோனோட ஷேடை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற டவுட்டு நிறைய பேருக்கு இருக்கும். ஆக்சுவலி இப்போ இந்த சாரீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டபுள் ஷேடட். ஒரு டைம் பார்த்தீங்கன்னா அப்படியே மெரூன் ஷேடில் தெரியும், ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டார்க்கு அந்த பர்பிள் ஷேடு டார்க் பர்பிள் ஷேடில் தெரியும். ஸோ இது வந்து ஒரு டபுள் ஷேடடில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கிளாத்துக்கெலாம் நம்ம வந்து மெரூனும் சூஸ் பண்ண முடியாது, பர்பிளும் சூஸ் பண்ண முடியாது, ஒரு மாதிரி டார்க் ஷேடு சூஸ் பண்ணணும். அதுக்கு இல்லைனா வந்துட்டு சில்க் த்ரெட் எப்படி சூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த புடவை எண்டில் வந்து கட் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, மடித்து தைக்கிற இடத்துல இந்த மாதிரி த்ரெட் இருக்கும். ஸோ இப்போ இந்த த்ரெட்டில் வந்துட்டு எனக்கு இதில் டபுள் ஷேடுங்கிறது எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு டார்க் ப்ரௌன் கலர் த்ரெட்டு மேலே இந்த பிங்க் கலர் த்ரெட்டு போயிட்டு ஃபார்ம் ஆகினாதான் இந்த டார்க் ஷேடு கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் இந்த பிங்க் ஷேடு இருக்குது பார்த்தீங்களா த்ரெட்டு, அந்த த்ரெட் கலரில் தான் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணணும். ப்ளஸ் வந்துட்டு ஸ்டோன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலரில் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு மேட்சிங்காக தான் நான் வந்துட்டு ஸ்டோன்ஸ் வாங்கியிருந்தேன்.